ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கின்றது. எனக்கு அருமையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நிகழ்வுகளை அனுதினமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அதிகாரம் 14வது இறை வார்த்தை. நீங்கள் இதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல சொலிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் அவர் கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவர் சினமும் அறியும். எனக்கு அருமையான உங்கள் இருதயம் மகிழும். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார், சோர்ந்து போய் இருக்கிற உங்களிடத்தில், பலவீனப்பட்டு இருக்கிற உங்களிடத்தில், கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன் இருதயம் மகிழப் போகிறது, மகிழப் போகிறது. இதை காணும் பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுவார். இதை கேட்கும் பொழுது அவருடைய சமாதானம் உங்களில் இருதயங்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வானமன சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னார். அதே தேவன் சொல்கிறார், உங்கள் இருதயம் மகிழும்படியார். உடைந்து போய் நொறுங்கி போய் இருக்கிறத இருதயத்தை தேற்ற ஒருவரும் இல்லை. சரீரம் பலவீனப்பட்டிருந்தால் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடத்தில் ஆலோசனை பெற்று மருந்துகள், ஊசி மற்றும் மாத்திரை மூலமாய் நம் சரீரத்தை ஸ்திரப்படுத்த முடியும், திடப்படுத்த முடியும். ஆனால் இருதயம் கலங்கி, இருதயம் சோர்ந்து போய் இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இருதயத்தை தேற்ற, ஆத்துமாவை தேற்ற கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இருதயத்துக்குள் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கரம் ஊழியக்காரரிடத்திலையும், அவருடைய கோபமானது பகைவரிடத்திலையும் எதிரிடத்திலையும் வெளிப்படுமா. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதை மகிழும்படியாகத்தான் இந்த துக்கத்தை, இந்த பாடுகளை, இந்த வேதனைகளை, ஏன் என் ஜீவனையே நான் உனக்காக கொடுத்தவன். உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேனா? உன் கண்ணீரை துடைக்க நான் உயிரோடு கூட இருக்கிறேனே. நீ இதை விசுவாசி, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறணும். தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் நின்று ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நேசித்து, அவரோடு கூட பேச வேண்டும். அதை நீங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் பரத்திலிருந்து பார்த்து உங்கள் இருதயம் மகிழும்படியான காரியங்களை, உங்கள் குடும்பங்கள் மகிழும்படியான காரியங்களை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும் காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்கள், அவர் வார்த்தை அனுப்பினால் எலும்புகள் ஸ்திரப்பட்டது. எசேக்கியேலின் நாவிலிருந்து உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுக்கும்படியாய் அவர் எசேக்கியேலை கொண்டு சென்ற போது எசேக்கியேலை பார்த்து சொன்னார், நீ தீர்க்க தரிசனம் வரை கர்த்தருடைய கரம் அந்த எசேக்கியேல் என்ற தேவ மனிதரோடு இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அவன் பேசினார். கர்த்தருடைய ஆவி வெளிப்பட்டது. அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படும்படியா உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது தன் எலும்புகள் தன் எலும்புகளோடு இணைந்து கொண்டது. உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் கம்பீரமாய் மகிழப் போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா. சோர்ந்து போய் நிற்கிற நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தால் உங்கள் இருதயங்கள் மகிழ பண்ண போகிறது. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உங்கள் இருதயம் மகிழும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிற, படுத்து கிடந்து வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி இருதயங்கள் மகிழப்படும்படியா இன்றைக்கு ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில் நடப்பதாக. இயேசு நீர் உயிரோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.